அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் அடுத்ததாக அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் சன்னியாசி சம்சாரி என்ற படங்களாகும். இந்த இரண்டு தலைப்புகளும் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே படமாக எடுத்திருக்கிறார்கள், வெவ்வேறு கதையம்சத்துடன். 2 மணி நேரத்திற்கு ஒரு படம் என்று 2 படங்கள் எடுத்திருக்கிறார்கள். அதாவது சன்னியாசி 2 மணி நேரமும் சம்சாரி 2 மணி நேரமும் எடுத்திருக்கிறார்கள். இரண்டையும் எடுத்து ஒன்றாக இணைத்து இந்த திரைப்படத்தினை திரையரங்குகளுக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். வெவ்வேறு கதைகளை கொண்ட இந்த திரைப்படத்தினை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜூபிடர் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. 2 படங்களையும் எம் கிருஷ்ணரத்னம் என்பவர் இயக்கியிருக்கின்றார். சன்னியாசி திரைப்படத்திற்கு கதை வசனத்தை எழுதியவர் கே ஹிர்னையா என்பவர் எழுதியிருக்கின்றார். இந்த திரைப்படத்திற்கு இசையை எம்.எஸ். ஞானமணி என்பவர் செய்திருக்கின்றார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். ஒரு கொள்ளைக்காரன் கயவன் என சமூகத்திற்கு கேடுகளை விளைவிக்கும் அந்த மனிதன் எப்படி சன்னியாசி ஆகிறான் என்பதுதான் கதைக்கருவாக இருக்கிறது. ராஜாராம் ஒரு ஏழை தன் மகனை பெரிய படிக்க வைக்க பணத்திற்காக அலைகிறார். அப்போது கொள்ளைக்கார கயவன் ரங்கன் ராஜாராமிற்கு பணத்தினை கொடுத்து உதவுகிறான். ராஜாராமின் மனைவி சீதாவின் அழகில் மயங்கிய ரங்கன் அவளை கடத்தி சென்று கற்பழிக்க முயலும் பொழுது அந்த ரங்கனின் மனைவி அங்கு வருகிறாள். சீதாவை காப்பாற்ற போராடுகிறாள். இறுதியில் தற்கொலை செய்து கொள்கிறாள். கர்ப்பமான தன் மனைவி இன்னொரு பெண்ணை காப்பாற்ற இறந்து போனதை எண்ணி துடிக்கும் ரங்கன் தன் மனைவியை அங்கேயே அடக்கம் செய்துவிட்டு இனி எந்த பெண்ணையும் தவறான எண்ணத்துடன் பார்க்க மாட்டேன் என்று அந்த சமாதியின் மேல் சபதம் செய்துவிட்டு சந்நியாச வாழ்வை மேற்கொண்டு பிச்சை எடுத்து வாழ்கிறான். இதுதான் இந்த சன்னியாசி திரைப்படத்தின் கதை சுருக்கமாகும். இந்த திரைப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் பி.ஜி. வெங்கடேசன் அவர்கள், பி.ஏ. குமார், பி.எஸ். ஞானம் அவர்கள், எம்.எஸ். பார்த்தி, சி.எஸ்.டி. சிங், பி.ஆர். மங்களம், டி.எஸ். ஜெயா, தளர்வினை ஆறுமுகம், மாஸ்டர் தங்கவேல், எம்.வி. சுவாமிநாதன், குமாரி செல்வா ஆகியோர் நடித்த இந்த சன்னியாசி திரைப்படம் சோகமே வடிவான திரைப்படமாக வெளிவந்தது. முதல் 2 மணி நேரத்தில் வெளியான அந்த முதல் படம் மிகவும் சோகத்தை வெளிப்படுத்திய படமாக இருந்ததால் ரசிகர்கள் கண்ணீருடன் இந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள். 2வது படமாக சம்சாரி என்ற திரைப்படத்தினை பற்றி பார்ப்போம். இந்த திரைப்படத்திற்கு கதை வசனத்தை கவை சதாசிவம் என்பவர் எழுதியிருக்கிறார். இசையை நடராஜன் என்பவர் செய்திருக்கின்றார். இந்த சம்சாரி திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், தண்டபாணி ஒரு நாட்டு வைத்தியர். இந்திய நாட்டு மருத்துவம்தான் சிறந்தது என்று உறுதியாக நம்பி வாழ்பவர். இவருக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். மூத்த மகளான குணவதிக்கு மேற்கத்திய மருத்துவத்தில் தகுதி பெற்ற குலபதி என்பவரை கண்டுபிடித்து திருமணம் செய்து வைக்கும் வேளையில் பெண்ணின் தாய்மாமன் திடீரென்று திருமணத்தை நிறுத்தி குணவதியை திருமணம் செய்ய எனக்கும் உரிமை உள்ளது என்று கூறுகிறான். உடனே தண்டபாணி மணமகன் குலபதி தாய்மாமன் இருவரையும் நிறுத்தி வைத்து தனக்கு மட்டுமே தெரிந்த மூப்பு எனப்படும் பழைய மருத்துவ முறையை எவர் கண்டுபிடிக்கிறார்களோ அவருக்குத்தான் என் மகளை தருவேன் என்று நிபந்தனையை விதிக்கிறார். பேராசை கொண்ட தாய்மாமன் தண்டபாணி வீட்டில் மூப்பு வைத்திய ஆவணத்தை திருடுகிறான். இதை தண்டபாணியின் 2வது மகள் கௌரி கைப்பற்றுகிறாள். கைப்பற்றி தனது தந்தை தண்டபாணிக்கு தெரியாமல் அதனை தனது அக்காவை திருமணம் செய்து கொள்ள இருக்கும் குலபதியிடம் அந்த வைத்திய முறையை கொடுத்து தன் அக்காவை திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்கிறாள். அதன்படியே அவர்களின் திருமணம் நடக்கிறது. தாய்மாமன் அவமானத்துடன் தலை குனிந்து நிற்கிறான். பிறகு தண்டபாணியிடம் அந்த முப்பு வைத்தியத்தின் முறையை நான் முறைப்படி பயின்று வருகிறேன், அதன் பிறகு உங்களது 2வது பெண்ணை எனக்கு தாருங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறான். அதன்படியே அந்த மூப்பு என்னும் வைத்திய முறையை முறைப்படி பயின்று வந்து 2வது மகளை அதாவது கௌரியை திருமணம் செய்து கொள்கிறான். இதுதான் இந்த சம்சாரி திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் கதை வசனம் எழுதிய கவை சதாசிவம், பி.டி. ராம், புதுக்கோட்டை எஸ். ருக்மணி, விகடகவி மாரியப்பா, டி.கே. ரஞ்சிதம், கே. வரலட்சுமி, கே. ராஜலட்சுமி,
டிஎஸ் லோகநாதன், பிஎஸ்பி தொண்டைமான் ஆகியோர் நடித்த இந்த திரைப்படம் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்கும் படமாகும். 1942 வெளிவந்த இந்த திரைப்படம் என்ன தேதியில் என்ன மாதத்தில் வெளிவந்தது என்ற விவரம் தெரியவில்லை. ஆனால் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வரவேற்பை பெற்றதாக ஆதாரபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைவரின் நடிப்பிற்காக இந்த திரைப்படம் பெரிய பாராட்டுக்களை பெற்றிருக்கிறது. இதுவரை இந்த சன்னியாசி மற்றும் சம்சாரி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1942 வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் வரிசையாக தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.